அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமில்ல நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே, ஆண்டவர் தந்த பலத்தினாலே, ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே 40 நாட்கள், ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 40 நாட்கள் இரவு பகல் முழு நேர உபவாசத்தை ஏறெடுக்க கர்த்தர் அடியனுக்கு கிருபை பாராட்டினார். எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்போது இந்த உபவாச நாட்களில் சோதனை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு நான் தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தார். அடியனுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம் கவனிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ யோர்தானை விட்டு திரும்பி பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனை என்பது உலகத்துல 4 நிலைகளில் வருதுன்னு கூட சொல்லலாம். உலகம், மாம்சம், பிசாசு, மனிதர்கள் மூலமாக கூட நமக்கு சோதனை வரும். ஆனால் இந்த 5வது நிலை ஒன்று இருக்குது எனக்கு அன்பான தேவச்சனமே. அது என்னன்னா, யோபுவை சோதிக்க ஆண்டவர் என்ன பண்ணாரு, அனுமதி கொடுத்தார் பிசாசுக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோதனை சில நேரம் ஆண்டவர் அனுமதிப்பதினாலே வருகிறது. அது நம்மை இன்னும் பலப்படவும், ஆமென், நம்ம வாழ்க்கையினுடைய ஸ்திரப்படவும், நம்மை பண்படுத்தவும், நம்மை தயார்படுத்தவும் கர்த்தர் இந்த காரியத்தை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்படியே கூட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 3.5 வருடம் ஊழியத்துக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தருக்கு கொண்டு பண்ணி அங்கே அவர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட மனிதனாய் இருக்கிறபடியினாலே இந்த சோதனைக்கு அனுமதிப்பது ஒரு ரோல் மாடல் நமக்கெல்லாம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அதனால தான் பிசாசு பாருங்க, மனுஷனை என்ன காரியத்தெல்லாம் வச்சு சோதிக்க முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை அந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே வேதவசனம் இப்படியா சொல்லுது, சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்போ 2வது வசனம், 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்போ சோதனைக்கு உட்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர், சோதித்தது யாரு? பிசாசு. அப்போ நம்ம நினைக்கிறோம் அநேக நேரம் பிசாசினால் தான் சோதிக்கப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சில நேரம் அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவனவன் வசனம் பிடிச்ச அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறாங்க. இந்த பாவம் பூரணமாகும் போது, கர்ப்பம் தரிக்கும் போது அது மரணத்தை என்ன பண்ணுதான், சம்பவிக்குதான். எனக்கன்பான தேவஜனமே, இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 40 நாள் முடிந்த பிற்பாடு தான் அவர் பசியாக இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு இருக்குது. எதுவும் பசியாக தான் இருந்தார். ஆனால் அந்த 40 நாள் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ரூபத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள என்ன பண்ணுறாரா, நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அவரை போல மாற்றிடுறாராம். அப்படியே கூட அடியனையும் ஆண்டவர் அவருடைய என்ன சொல்கிறது ஆவியில் நம்மளை மாற்றி ஆத்ம தாகத்தினாலும் ஆவிக்குரிய வரங்களால் கனிகளால் நம்மளை நிரப்பி நடத்தும் போது இந்த மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை விலக்கி, ஆமேன், சாப்பிடாம நம்ம என்ன பண்ண போகிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய தேவனை ஆவிக்குரிய ரீதியில் நாம் அடுத்த நிலைக்கு சென்று அவரை தரிசிக்கிற பாக்கியமும் கிருபையும் நமக்கு கிடைக்கிது. எனக்கன்பான தேவச்சனமே, அப்போ ஃபாஸ்டிங்கினுடைய அப்போ சோதனை இந்த 3 இடத்துல வந்துச்சு. நம்ம அந்த காரியத்தை தியானிக்கலாமே. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது இல்லை, ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி பிசாசனுடைய சோதனையில், ஃபாஸ்டிங் முடித்த பிற்பாடு பசியும் உண்டாகிறது ஒரு சரீரத்தில். அது மட்டும் பிசாசுடைய சோதனையும் வருது. அந்த சோதனைக்கு பிற்பாடு தான் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பாத்திரமாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வல்லமையான 3.5 வருடம் ஊழியங்களை ஆண்டவர் வல்லமையோடு செய்கிறார். எனக்கன்பான தேவச்சனமே, அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இப்போ நம்மளை சோதனை படுத்துறதுக்கு, அதாவது நம்மளை டெம்டேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு பிசாசு யூஸ் பண்ணுற வேர்டை பாருங்கள். நீ சரியான ஊழியக்காரனாக இருந்தா, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லலாம், நீ நம்மளுக்கு என்னென்னலாம் தகுதியாக இருக்குதோ,
எதுக்கெல்லாம் நம்ம தகுதியாகவே இருக்கிறோமோ ஆல்ரெடி, அதை வச்சு நீ அதில் தகுதி இல்லாதவன் அப்படின்னு குறை சொல்கிறது. ஆதியாகமம் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஏசாமி கிட்ட அதான் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னு அவருக்கே தெரியும். ஏன், அதுக்கு முன்னாடி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால இப்போ இந்த மாம்சம் வெளிப்பட்ட தேவன் இடத்துல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு காரியத்தை கேட்குறான். அது என்னன்னா, இப்போ மாம்சத்துக்கு போஜனம் அவசியம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கல்லை பார்த்து, ஆமென் அல்லேலூயா. கல் என்பது என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ அந்த கல்லை பார்க்கும்போது கூட அந்த மாம்ச சிந்தனை வருதான்ங்கிறதுக்காக இந்த கல்லை நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் நீர் அப்பமாக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா கவனிங்க, இங்கே எடுத்து நம்ம ஆழமாக திங்க் பண்ணி பார்த்தா ஒன்று நடக்குது. அது என்னன்னா, நம்ம உபாசிக்கும் போது இந்த சரீரத்தின் தேவைக்காக என்ன பண்ணக்கூடாது, அந்த தேவையை எடுத்துட்டு ஆவியானவரோடு ஐக்கியப்படவே தான் நம்ம உபாசிக்கிறோம். அப்போ அவனுக்கு நல்லா தெரியும், இந்த சரீரம் மிச்சிக்கிற காரியத்தில் இவங்களை சோதனைக்கு உட்படுத்திட்டா அவங்க உபவாசத்தை என்ன பண்ண முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் சாப்பாடில், இதில் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் முதலாவது ஒரு மனுஷனுக்கு சோதனை வரும். எப்போ, உபவாச நாட்கள். அப்போ உபவாச நாட்கள் இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற காரியத்தில் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதனால் வருகிற சோதனைக்கு விட்டு விலகி நாம் காத்து கொண்டோமானால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தர ஒரு போதுமானவராக இருக்கிறார். இது முதல் சோதனை. அப்போ முதல் சோதனை எதில் வந்துச்சு, சரீரத்துக்குரிய ஆகாரத்தை வைத்து. இப்போ ரெண்டாவது கவனிக்கலாம். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ ஆவிக்குரியவராய் நான் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை தான் ஆகாரம். இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையே நமக்கு ஆகாரமா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஆகாரம், உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அல்ல. அப்போ பசி அவருக்கு எதில் இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கு சரீரத்தின்படி இருக்கிறவர்களுக்கு தான் புசிக்கவும் குடிக்கவும் ஆகாரத்தின் பேரில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வார்த்தையே வந்த அந்த தெய்வம், அவருக்கு எப்பவுமே பசி தேவனுடைய வார்த்தை மேலே இருந்துச்சு. அதனால் அந்த வார்த்தையை கொண்டே பிசாசை ஜெயித்தார். ரெண்டாவது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, எவ்வளோ நேரத்தில், ஒரே ஒரு நிமிஷத்தில் உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாத்தையும் அவருக்கு காட்டிட்டு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானது இவைகளை கொடுக்கிறேன். அப்போது போலியான மகிமையும், கவனிங்க, மகிமையை திருடிக்கிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டதால மனுஷகுமாரன் எப்படி கல்வாரி சிலுவையில் உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னதுக்கு பதில், இந்த வசனத்துடைய பதில் அவர் அங்க போய் சொல்றாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை நான் உடையவரானேன். இப்போ